ஐயா வணக்கம். வணக்கம். மறைக்கல்விக்கு வித்திட்ட அருட்தந்தை தாமஸ் பற்றி உங்களுடைய பகிர்வுகள். நான் திண்டிவன நடுநிலையத்தில் வேதியராக பயிற்சி பெற்றேன். அந்த டயத்தில் வியாழக்கிழமை பங்கு கோயிலோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் மரியதாசன் அவர்கள் காலையில் அவர் தான் இயக்குனர் தந்தையாக இருந்தார் திண்டிவனத்தில். அந்த சமயத்தில் நாங்கள் பங்கோடு தொடர்பு கொள்வதற்காக வியாழக்கிழமை திண்டிவன புனித வியாகுல அன்னை திருத்தலத்திற்கு வேதியர்களே பாடுவார்கள், வேதியர்களே வாசகம் வாசிப்பார்கள், வேதியர்களே சங்கீதம் பாடுவார்கள். அது எத்தனையும் முடித்துவிட்டு அங்கிருந்து வரிசையாக வந்து தந்தை தாமஸ் கவான் டஃபி அவருடைய கல்லறையிலும் எட்மண்ட் பெக்கர் நினைவாக வைக்கப்பட்டுள்ள அந்த கல்லறையிலும் சென்ட் ஆன்ஸ் ஹாஸ்டல், ஜூபிலி ஹாஸ்டல் பக்கத்தில் ஏற்று அப்படி இருக்கிற இதில் நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணுவோம். அத்தனை வேதியர்களும் ப்ரேயர் சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு அவருக்காக, வேதியருக்காக, நடுநிலையத்திற்காக அவர் இங்கே வேதியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்ததற்காக நன்றி சொல்லி அவருக்காக, அவருடைய ஆன்ம இறைவனில் இளைப்பாறுவதற்காக நாங்கள் ஜெபிப்போம். இது வழக்கம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த ஆலயத்தோடு தொடர்பு கொள்வதற்காக போயிட்டு கல்லறையை சந்திக்காமல் நாங்கள் வந்ததே கிடையாது. இது நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மறை மாவட்டம், என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மறை மாவட்டம், மாரம்பாடி என்கிற ஊர். நான் இங்கே வேதியர் பயிற்சி பள்ளியிலே படித்தேன். 93, 94, 95 ஆகிய அந்த 3 வருடங்கள் படிக்கும்போது நடந்த உண்மை. இதெல்லாம் அனுபவித்து சொல்வது. அதனால் அந்த தாமஸ் கவான் டஃபி என்கிற அந்த தந்தை மிகவும் வேதியர்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், கல்வித்தரம் உயர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு வேதியர் பயிற்சி பள்ளியும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியும் வேதியர்களுக்கு தர வேண்டும் என்கிற நோக்கத்திலே தமிழகத்திலே, அதுவும் இந்த வடக்கு பகுதியிலே மிகவும் சிறப்பாக, நாங்கள்லாம் தெற்கு பகுதி, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் இவரை பற்றி எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுடைய மறைக்கல்வி அங்கே அனுபவம், மறைக்கல்வி அனுபவம் மிகவும் அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பங்கிற்கும் நாங்கள் செல்கிறோம். பள்ளிகளில் மறைக்கல்வி விசிட்டுக்காக போகிற பொழுது அங்கேயும் மறைக்கல்வியை பற்றி நாங்கள் போதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களிலே வாழ்கிறார் தாமஸ் கவான் டஃபி அவர்கள். அவர் வழியாக நாங்கள் வாழ்கிறோம், எங்கள் வழியாக அவரும் இறைவனில் வாழ்வார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக அவர் தொடர்ந்து இறைவனிடம் பரிந்து பேசுவார் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. வாழ்க தாமஸ் கவான் டஃபி, புகழ் என்றுமே அவர் வளர்க என்கிற நோக்கத்தோடு அவர் இறைவனில் நன்றாக இளைப்பாரட்டும், எங்களுக்காகவும் ஜெபிக்கட்டும். நன்றி ஐயா. இப்போ சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்காக ஒரு ஜப கூடுகை கூகுளில் நடத்துகிறோம். அந்த சனிக்கிழமை கூகுள் மீட்டிங்கில் ஜபம் அவருக்காக இணைந்து நீங்கள் ஜெபிக்க நீங்கள் அந்த இதை கொடுத்தீங்கன்னா நாங்களும் அவரோடு சேர்ந்து அவருக்காக, அவருடைய இறை ஊழியத்திற்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். வாழ்க வளமுடன், வளரட்டும் அவர் பணி, அவர் வளர்கிற என்கிற நோக்கத்தோடு அவரும் அவரில் இறைவனில் வளரட்டும், வாழட்டும். நன்றி.